இந்தியன் ஆர்மியுடைய அக்னிபாத் ஸ்கீமில் 2025-26 ஆண்டுக்கான அக்னிவீர் இன்டேக் வந்து நடக்குது. அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி வந்து சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளிக்கான ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸில் இதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் நோட்டிஃபிகேஷன் தான். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இதில் மாறும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓவரால் வியூ மட்டும் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைனில் தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அக்னிவீர் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்ச் 12ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சரிங்களா? இதற்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2025 டேட் வந்து எக்ஸாக்டாக சொல்லலை, டென்டேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரிஸ், மதுரை, தேனி அண்ட் தர்மபுரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் தான். அக்னிவீர் ஜென்ரலுக்குலாம் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் 17 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அக்னிவீர் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அக்னிவீர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து லாஸ்ட் 2 வீடியோஸில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் +2 வித் எனி ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸோ, காமர்ஸோ, சயின்ஸோ ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். 60% வந்து கண்டிப்பாக அக்ரிகேட், அதாவது டோட்டல் மார்க்ஸில் வந்து எடுத்துருக்கணும். 50% வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எடுத்துருக்கணும். சரிங்களா? அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனில் 8th 10th பாஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 33% எடுத்தால் போதும். அதை 10th 10th அல்லது அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனில் 8th அப்படின்ற மாதிரி தான் 8th பாஸ் தான். அதற்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 33% எடுத்துருக்கணும். டோட்டல் மார்க்கில் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட் ஆஃபும் கிடையாது. சரிங்களா? 17 வயதுலேருந்து 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்தாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷன் போர்டு என்னென்ன போர்டெலாம் எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் செப்பரேட்டாக வந்து அனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுருக்கிறது நல்லது. சரிங்களா? அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரேலி அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதற்கான ஹைட்டு, மினிமம் வெயிட்டு இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதற்கு உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து இன்சென்டிவ்ஸ், மார்க்ஸில் இன்சென்டிவ்ஸ் வந்து உண்டு. என்னென்ன கேட்டகரிஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் செப்பரேட்டாக வந்து இதில் டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அதற்கும் செப்பரேட்டு உங்களுக்கு மதிப்பெண் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி ட்ரைனிங். அதே மாதிரி லீவ் வந்து ஒரு வருடத்திற்கு 30 நாள் வந்து லீவ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள். இது மட்டும் இல்லாமல் சிக் லீவ் வந்து உங்களுடைய உடல் கண்டிஷன்ஸை பொறுத்து சிக் லீவும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு பர் மந்த்து 30,000 ரூபாய், செகண்ட் இயரில் 33,000 ரூபாய், தேர்ட் இயரில் 36,500 ரூபாய், ஃபோர்த் இயரில் 40,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து இதை பற்றி நம்ம லாஸ்ட்டு 2 வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லை எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. சரிங்களா? நன்றி.